என்ன பவித்ரா, எங்க ஊர்ல உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஊர்ல நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா? நீ நல்லா இல்லையே. ஹே, என்னடி சொல்ற? நான் நல்லா தான் இருக்கேன். அத நீ சொல்லாத. நீ இப்படி இருக்கிறதால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு புரியுதா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நான் ஊரை விட்டு வெளியில வந்து படிக்க வந்ததே அவன் எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு தான். அது இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கவே இல்லை. அதுக்காக இப்படியே இருந்துட போறியா? அவன் உன்ன மாதிரி இல்லாம வேற லைஃப்க்கு போயிருந்தா? எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. என்னம்மா எங்க புறப்பட்டீங்க? வாங்கப்பா. அது ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி ஒர்க்னு கால் பண்ணாங்க, தான் கிளம்புறேன். என்னம்மா 10 நாள் வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு 2 நாள் கிளம்புற? நெக்ஸ்ட் டைம் தங்குறேன்ப்பா. ஓஹோ, சரிம்மா, பரவாயில்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி சரி பை தாத்தா. நான் பேக் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. பவித்ரா, ஒரு நிமிஷமா நில்லு. அம்மா, பூவை வச்சுட்டு போமா. வச்சு விடுங்க. ஏமா, அவ ஏதாவது சொன்னாளா? ஆமாமா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீதாம்மா அவளுக்கு ஏதாவது பண்ணணும். கவலைப்படாதீங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போலாம். உன் கூட இருந்த அந்த 2 நாள் என்னால மறக்கவே முடியாது. அவசியம் நான் திரும்பி வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. சரியா? பாய் ஆண்டி. வரேன். பவித்ரா, பேக் ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. வரேன். பாய். பாய். பார்த்து போயிட்டு வா. பாய்.
10 நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன 2 நாள்ல வந்துட்ட. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு என்ன கஷ்டம்? சொல்லிட்டு போனியான்னு கேட்டேன். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? அந்த ஆடிட்டர் ஃபோன் பண்ணி அந்த திட்டுறாரு. எதுவுமே ப்ராப்பரா அப்டேட் பண்ண மாட்டியா? இதெல்லாம் கூடவா உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீயாவே இல்ல. உன் நினைப்பு எல்லாமே அங்கதானே இருக்கு. ஏன் நினைப்பு மட்டுமா? உன் நினைப்பு அங்கதானடா இருக்கு. இத பார், இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, புரியுதா? இங்க பாருங்க, ஒழுங்கா வேலை பார்க்கறதா இருந்தா இருங்க, இல்ல கிளம்பிட்டே இருங்க. நவீன், நவீன், ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? நான் இப்போ என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, அவங்க உன்னையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. ஒரு 2 days போயிட்டு வரலாமா? இது என்ன புதுசா இருக்கு? நான் உங்க கூட எப்ப வெளியே வந்திருக்கேன்? ஹே பவித்ரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தீபி எப்படி இருக்கா? தீபி நீ போனதுல இருந்து உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அப்படியா? ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கா போறாளா? அவளை கூப்பிட்டுதான் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடு. நீ எப்போ வர சொல்லாத. கண்டிப்பா நீ வரும்போது உன் ஃபேமிலியோட தான் வரணும், சரியா? ஹே, அதுக்காக தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணியிருக்கேன். என்ன? இல்லடி, ஹாஸ்பிட்டல்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. அதை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ இங்க வாயேன், உனக்கு ஒரு சின்ன சேஞ்சா இருக்கும்ல. ஏய், தீபிக்கு ஸ்கூல் இருக்குல்ல. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஹாலிடேஸ் தானே. நீ கண்டிப்பா வரணும். என்ன யோசிக்கிற? யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை. நான் கால் பண்றேன். சரி, பாய். மடி சீக்கிரம் இறங்க, பஸ் வந்துருச்சு பாருங்க. தாத்தா, நீங்க போய் பஸ்ல ஏத்துங்க. சரிடாமா. வாங்கம்மா. பாய் தாத்தா. வாடா என் செல்லம். பார்த்து பத்திரமா போயிட்டு போங்க. வரேன். போயிட்டு வரேன்ப்பா. இரு, அம்மா சொல்றபடி நடந்துக்கணும். சரி பாட்டி. வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு ஃபோன் குழந்தைய பண்ணுங்க, பத்திரமா பாத்துக்க. மறந்துடாதீங்க. உள்ள போ. பாய். 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 பாய்.